ஏன்டா டேய் என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குனே உங்கள் அப்பா தான் உங்களை பெற்று போட்டிருப்பாங்களா அப்படின்னு மேட்சே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெல்லி கதறா சன்லைட் போடுங்கடா சன்ரைஸை விழுக்கணும்டா இன்னைக்கு அப்படின்னு இல்லை கில்லி படம் போடுங்கடா டெல்லியை சுவைக்கணும்டா அப்படின்னு சன்ரைஸ் சொல்ல ஏட போங்கடா நான் மொதல் அவர் போடுறேன்டா அப்படின்னு சொல்ல மாறி மாறி அங்கேயே பிரச்சனை பண்ணேன். நான் தான் போடுவேன் நீ தான் போடுவேன்னு சொல்ல நீ அடிச்சா இடி நான் அடிச்சா இடி சன்லைட்டை பிடி சங்கராமி நேற்றுக்கு அடி அப்படின்னு சும்மா அந்த டெல்லி அடிக்கிறோம் சொல்லி அப்படின்னு சன்ரைஸ் பூச்சி அடிக்க அட போங்கடா இதெல்லாம் ஒரு மேட்ச் ஆடா அப்படின்னு எல்லாம் கேட்க டிராவி செட் உங்கள் தலையில் கோட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அடிக்கிறாங்க கொட்டுறாங்க எங்கேருந்துடா பூச்சி வந்தீங்க எகிப்துலேருந்து வந்தாருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் ஒரு சிக்ஸ் இந்த பக்கம் ஒரு சிக்ஸ் அடிச்சு ஒரு பாலை பிடிப்பாங்க அபிஷேக் சர்மா வீட்டுக்கு போயிடுமான்னு சொல்லுவாங்க ஆட போங்கடா மார்க்கெட்டுக்காரன் வந்துட்டான்டா ஆடா வந்துருக்க எல்லாரையும் அடிக்கிறாங்களே கேட்சையும் பிடிக்கிறாங்களே டிராவி செட் 89 ரனுக்கு அனுப்பிட்டாங்களே சந்தோஷம் ஜாலியோ ஜிம்கானா அப்படின்னு சொல்லும்போது எந்திரிச்சு கிளாஸ்னு வார போசணும் 5 ரனுக்கு வெளியே போவாங்க தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் கத்துவேன் ஆட துரச்சிங்க நினைப்பு மனசுக்குள்ள போடுடா வந்து நானே கேட்ச விட்டுட்டேன் பாடுறா அப்படின்னு சொல்ல ஆட அற்புதமான ஷாட்டுடா அறுசுவை கேட்டுடா விருந்து போட்டுடா அப்படின்னு சொல்லும்போது ஆட சூப்பரான ரெட்டி சம்சாக்குள்ள ரொட்டி 37 ரனுக்கு வெளியே போவேன் மத்தா பிடிங்க மந்திரத்தை ஒன்று போட்டுப்பாங்கன்னு சொல்லும்போது ஆட 13 ரன் எந்த நேரத்தில் மந்திரத்தை போட்டானோ நான் அடிக்காமல் விட்டுட்டேனே ஆரவரத்தை பண்ணாத போயிட்டேனே அப்படின்னு சொல்ல ரன் அவுட் எல்லாம் எங்களுக்கு ராக்கெட் விடுற கணக்கடா கன்வின்ஸ் த காமஸ் ஒரு ரனுக்கு வெளியே போவேன் அடுத்த பால் போடுவேன் பச்சை லைட் ஏறி வைப்பேன் இப்போ தான் உள்ள வந்து அதுக்குள்ளே வெளியே போயிட்டேன் 266 உங்களுக்கு பொறுக்காதா எங்கேந்திரா என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்கே உங்கள் அப்பா தான் அவங்கள வெத்து போட்டு அனுப்புவாங்களா அப்படின்னு டெல்லி கதறா மறுபடியும் பச்சை லைட்டு கொண்டு வந்துட்டாங்க பாயாசத்தை என்கிட்டே விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பால் நான் பிடிச்சேன் பாரு நீ அதை கேளு அப்படின்னு சொல்ல மகர ராசி மட்டும் தனியாக அடித்தா என்ன ரிஷப காமஸ் ராசி உள்ளே வந்து அடிக்க கேட்ச் சூப்பராக பிடிக்க வார்னரும் அடிக்கட்டா அவனுக்கு பேனர் ஒரு ரன் வெளியே போவான் மகர ராசி மட்டும் அடிக்கிறாரு நீங்கள் என்னடா 16 பாலுக்கு தான் அடிப்பீங்க நான் 15 பாலுக்கு அடிப்பேனான்னு சொல்ல இப்போ கம்பெனி கொடுக்க பேட்டை தூக்கி காட்ட அட போங்கடா நான் கீழே விழுந்து பிடிக்கிறேன்டா அவங்கள நம்ப முடியாது சரசுக்கு 6 கதையாயிடுச்சு 65 ரனுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டு சூப்பராக இருக்கு எந்த டேப் ரிகார்டில் ஓடும் டேப் மீன்ஸ் அங்கேருந்து காற்று ஐஸ் ரெட் கலர் ஏறி தானாச்சு பரவாயில்ல அந்த கதறல் கேக்கு தானாச்சு அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் மாப்பிள அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெப்பே போடாத போக ஆட போங்கடா நட்டு விக்கெட் எடுத்துட்டான்டா அப்படின்னு கடைசியாக சொல்ல லலிதா ஜுவல்லர்ஸ் யாதவ் 7 ஆச்சு இதுக்கு அவ்வளோ பேச்சு அப்படின்னு பண்ணிட்டு அடிக்க அக்ஷர் பட்டேல் அடிச்ச சிக்சர் பட்டேல் அப்படின்னு 6 ரனுக்கு வெளியே போக ரெட் லைட்டாக ஏறி வைக்கிறாரு நட்டு பிடிக்கிறாரு அப்படி நாட்டு வச்சு 0 ரனுக்கு போக கடைசியாக ஒரு படம் அதில் கில்லி படம் போடுங்க அப்படின்னு நாட்டு சொல்ல கில்லி படம்லாம் போட மாட்டாங்கடா போட சொல்லுறியா நான் முன்னே பார்க்குறியான்னு குல்தீப் யாதவ் சொல்ல கடைசியாக அடிப்பாங்க மேட்சை நாங்கள் முடிப்பாங்க வின் பண்ணுவாங்க கையை தூக்கி கட்டுவாங்க நம்மளுக்கே இந்த நிலமானா இன்னைக்கு கேகேஆர் வச்சு ஆர்ஜிபி நிலமையை பார்த்தியா குமுறல் சத்தம் இப்போவே கேட்குது அப்படின்னு சொல்ல பொறுத்திருங்க கருத்து பாக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 67 ரன் வித்தியாசத்தில் வின் ஆகிட்டாங்க.